ஒரு மாதிரி ஏதாச்சும் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை விளங்குச்சு? நான் சொன்ன வார்த்தை விளங்குச்சா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசிட்டு பழக்கம் ஆகினாலே எனக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம். உள்ளே நுழையும் போதே நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாயின்னு ஒரு வார்த்தை என் காதில் விழுந்துச்சு. அது எனக்கா இல்லை உங்களுக்கானு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியறதில்ல. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சையா? கவனிக்கவே மாட்டேங்க. கவனிக்கூடிய விஷயமா அது உங்களை தாங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். சரி, இவர் கல்யாணத்தை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கலையா? சரி, மாப்பிள்ளை உக்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு கல்யாண வாழ்த்து பாடிடுவோமா? சரியா? எத்தனை பேர் மாப்பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறீங்க? நான் மாப்பிள்ளைன்னு சொன்னேன், பாஸ்டர்னு சொல்லல. சரியா? மாப்பிள்ளை வேறு பாஸ்டர் வேறு. இவர் ஆலயத்தில் தான் பாஸ்டாக இருக்கணும். வீட்டில் போய் பாஸ்டாக இருந்தான்னா வம்பு, சோறு போட மாட்டாங்க. சரி, வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும், ஆலயத்தில் பாஸ்டாக இருக்கணும், ஆஃபீஸில் வேலைக்காரனாக இருக்கணும், மியூசிஷியன்னா வாசிக்கிறவங்களா இருக்கும். சரியா? இப்போ எல்லாம் மாப்பிள்ளைங்க நேரம் கை நீட்டுங்க. கையை நீட்டு சொன்னேன். நான் சொன்ன 2 லைனையே நீங்கள் கவனிக்கலையே. இவர் பிரசவத்தை எத்தனை வருஷமாக எப்படி கவனிச்சிங்கன்னு தெரியல எனக்கு. சரியா? அவர் பார்த்து கையை நீட்டுங்க. என்ன சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் நீட்டா கையை நீட்டு. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. தெய்வ பாட்டு பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. இன்னொரு முறை. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைக்கு இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறோம். மாப்பிள்ளை கொஞ்சம் கண்ணை மூடுங்க. சரி, நீங்கள் கண்ணை திறந்தே சொல்லுங்கள். மாப்பிள்ளைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டோம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, முழுசும் கொடுப்போமா பாதி கொடுப்போமா? ஓப்பன் ஐஸ், கண் தருங்க. ஆபிரகாம் முழுசும் தரதா தீர்மானம் பண்ணிட்டாங்க, கொடுத்துட போகிறோம். சரி, ஓகேவா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆகாரை கொடுத்தாரே. ஆகாருக்கும் பின்னால் கேத்தூராள் என்னும் பெண்ணையும் கொடுத்தாரே. முழுசா கொடுக்கலான்னு சொல்லிட்டீங்க, அவர் வேண்டாங்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சாராளோடு கூட ஆகாரை கொடுத்தார், கேத்தூராளை கொடுத்தார், அதற்கு பிறகு மறுமணியாட்டிகளை வேற கொடுத்தார். ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன? இவ்வளத்தையும் இவர் வாங்கிட்டார்னா இவர் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சர்ச்சை விட்டு வெளியே போக முடியாது. அங்கேயே கழுவி ரெடியாக காத்திருப்பாங்க. இந்தாவா எனக்கு ஆகாரம் வேணுமா, கேத்துரால் கிளவி வேணுமான்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆகினாலே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்ன என்றால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். கவனிக்க வேண்டிய விடயம் என்னோடு சொன்னால், அவர் ஆசீர்வதிக்கிறவர்,
நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர். ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிற தகுதியை பெற்றிருக்கிறார், தகுதியுள்ளவராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற நான் அந்த தகுதியை பெற்றிருக்கிறேனா, அதை நாம் கவனிக்க வேண்டும். இருந்த வண்ணமா கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே நீர் என்னை ஆஸ்வதிக்கிறவர், ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற தகுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மை போலவே மாறிடுவேன், உந்தன் அன்பால் நிலைத்திருப்பேன். உம்மை போலவே மாறிடுவேன், உள்ளத்தால் நீதம் போற்றிடுவேன். மெய் விசுவாச பாதையிலே ஜெயமாக வாழ்ந்திடுவேன். மெய் விசுவாச பாதையிலே ஜெயமாக வாழ்ந்திடுவேன். என்னை ஆளும் எஜமானே இயேசுவே, அடிமையானே. என்னை ஆளும் எஜமானே இயேசுவே, அடிமையானே. உந்தன் வேதம் என் பிரியம், நாள் முழுவதும் என் தியானம். உந்தன் வேதம் என் பிரியம், நாள் முழுவதும் என் தியானம். வீணான சிந்தை வெறுத்தே பாதம் சரணடைந்தேன். வீணான சிந்தை வெறுத்தே பாதம் சரணடைந்தேன். என்னை ஆளும் எஜமானே இயேசுவே, அடிமையானே, அடிமையானே. எங்களை தகுதிப்படுத்துகிற ஆண்டவரே, எங்கள் தகுதி கிறிஸ்துவினால் மாத்திரமே உண்டு என்பதை அறியாமல் நாங்களே எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எடுக்கிற முயற்சிகள், நாங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடிக்கு எங்கள் ஓட்டத்தை தடை செய்வதை பல ஆண்டுகளாக நான் கவனிக்காமல் இருந்து விட்டோம். இந்த ஆண்டின் இந்த 2வது வாரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றும் நாளையும் நான் தந்தையின் வேலையை செய்ய வேண்டும், 3ஆம் நாளிலே நிறைவடைவேன் என்று சொன்னவரே, அந்த 3ஆம் நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி, உடைய வார்த்தையினாலே எங்களை நிறைத்து, எங்களுக்கு தேவையான காரியங்களை எங்கள் உள்ளத்தில் விதைத்து, அது முளைத்து 1 100 1 30 60 பலன் கொடுக்க உதவி செய்வீரா. மீதவிருக்க சில மணித்துளிகள் எங்களுக்கு பயன்படட்டும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். தட்டுறதுக்கு ஒருத்தர் துட்டு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் தட்டுட்டோம், நீங்கள் யாரும் தட்ட வேண்டாம். ஏன்னா நீங்கள் தட்டினா நான் கவுந்துருவேன். கைத்தட்டியே பழகி போச்சு, எதுக்கு கை தட்டுறோன்னே தெரியல. பாடல் என்று சொன்னால் அது ராகம், தாளம், பல்லவின்னு சொல்வார்கள். பல்லவி என்றால் பாடுகிற பாடல் வரிகள். அதோட என்ன இருக்கணும்? ராகம் இருக்கணும், தாளம் இருக்கணும். தாளம்னா என்ன? பாட்டுக்கு ஏற்ற தாளம். பாட்டு நிற்கணும்னா அதுக்கு தாளம் அவசியம். ஆகினால் தான் நல்ல வித்வான்களை தான் நான் அழைத்து சொல்லுவேன். இங்கே இருக்கிற வித்வான்களுக்காக நன்றி. ஆனால் இவங்க என்னை வித்துருவானுங்க போல. எதுக்கு கைத்தட்டம்? நம்ம ஊரில் எவனை செத்துட்டான்னா தூக்கிட்டு போவோம். போனதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சாவை தூக்கிட்டு போவாங்க. முன்னால் ஒரு கும்பல் போவோம், பின்னால் ஒரு கும்பல் போவோம். பின்னால் போகிற கும்பல் அழுதுட்டு போவோம்.
ஆனால் முன்னால் போகிற கும்பல் டரட்டா டரட்டா தந்து நக்கற நாக்கு நக்கற நாக்கு நக்கற நாக்கு தந்த தந்து நக்கற நாக்கு. ஏன்னா முன்னால் ஆட்டம் பின்னால் தூக்கம், 2 பேருக்குமே சாவரம் என்னன்னு தெரியாது. அதுபோல் தட்டுறவங்களுக்கு என்னென்ன தெரியாம தட்டிட்டு இருக்கான், என்ன கவுத்து விட்டுருவானுங்க போல் இருக்கு. அதனாலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நான் எதுக்கு அதை தடுப்பானே? சரியா? ஆக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இ மைனர் 6 இப்போ நான் சொல்ற வரியை நீங்க திருப்பி சொல்லணும். உங்களை பார்க்கும்போது அப்படியே சங்கீத ஞானம் வழி. சரியா? நான் சொல்ற திருப்பி சொல்றீங்களா? நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. சொல்லணும். என்ன டோன்? அம்மா வயிற்றுல இருக்கும்போது ஆம்பிளிஃபையர் மூடிக்கிட்டு இருப்பாங்களோ, என்ன டோன்? சரி, இன்னொரு சொல்லணும். நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. சரி, அழகா பாடினீங்க. இப்போ நான் தான் உங்களை ஃபாலோ பண்ண போகிறோம் என்னமோ தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணேன். முயற்சி தன் வினையார். சரியா? இப்போ என் கூட சேர்ந்து பாருங்களா? ரெடியா? கை தட்டுறது ரெடியாக இருக்கிறீங்களா? ஏற்கனவே ரெடி ஆகிட்டான். எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா முழுகிடுவான் போதும். சரியா? என் கூட சேர்ந்து பார்த்து ட்ரை பண்ணுறீங்களா? 1 2 3. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பலியாடு என்னை மீட்க பலியாட மீட்பரே. நன்றியோடு கரம் கூப்பி தொழுதிடுவேனே. பலியாடு என்னை மீட்க பலியாட மீட்பரே. நன்றியோடு கரம் கூப்பி தொழுதிடுவேனே. நல்லவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே என்றென்றும். நல்லவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே என்றென்றும். உமையன்றி வேறு யாரை பணிந்திடுவேனே. இனி உம்மை அன்றி வேறு யாரை பணிந்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. என்ன சொன்னீங்க? கிட்டத்தட்ட 53 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். உலகத்தின் பல நாடுகள் பார்த்துருக்கிறேன். ஆனால் வாழப்பாடியில் உங்களை மாதிரி பொய் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ என்ன சொன்னீங்க? அசையவே மாட்டேங்குது. இல்லை ஆடி பாடி கொஞ்சம் எழுப்பி நிற்கிறேன். சிலருக்கு புரியல, ஏன்னா நான் ஹிந்தியில் பேசிட்டேன். ஸ்டாண்ட் அப். இல்லை அமெரிக்காவில் இருக்கிற மாடு கூட அம்மான்னு தமிழில் கூப்பிடுது. நம்ம ஊர் மட்டும் தான் மம்மி இங்கிலீஷில் கூப்பிடுது. சரியா? இப்போ நல்ல சந்தோஷமாக நல்லா ஆடி பாடி. என்னென்னா பாடல் என்பதும் ஆடல் என்பதும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. சரியா? நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா ஒன்றுமே தெரியல. சரியா? இப்போ என் கூட சேர்ந்து பாடலாம். 1 2 3. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை பாடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பலியாடு என்னை மீட்க பலியாட மீட்பரே. நன்றியோடு கரம் கூப்பி தொழுதிடுவேனே. பலியாடு என்னை மீட்க பலியாட மீட்பரே. நன்றியோடு கரம் கூப்பி தொழுதிடுவேனே. நல்லவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே என்றென்றும். நல்லவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே என்றென்றும்.
உமையன்றி வேறு யாரை பணிந்திடுவேனே. இனி உம்மை அன்றி வேறு யாரை பணிந்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. நான் எல்லாத்தையும் கவனிக்கிறவன். இந்த ஒரு குட்டி பையன் கையை தட்டி பாடினான், என்ன சந்தோஷமாக பாடுறான். நான் கேட்குறேன், அவன் சந்தோஷம் உண்மையான சந்தோஷமா, உங்கள் சந்தோஷம் உண்மையான சந்தோஷமா? யார் சந்தோஷம் உண்மையானது? அவன்தான். ஆனால் நான் கேட்குறேன், நான் பாடின பாட்டு வரி அவனுக்கு என்ன விளங்கும்? ஒன்றும் விளங்காது. ஆனால் சந்தோஷமாக கை தட்டுறானே, அவனை தட்ட வச்சது எது? பாட்டா? இது இப்போ புரியுதா? சாவுக்கு முன்னால் ஆடுறவன் எதுக்கு ஆடுறான்னு பவுல் சொல்றான், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். எப்படி வசதி? உட்காரலாமா? வெறுத ஆசை அதுக்குள்ள உட்கார்ந்து குறிப்பிருந்து செயல்படுகிறவர்கள். உட்கார சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க, மறுபடியும் எழுச்சி நிற்க சொல்லுவேன். சரியா? உட்கார்ந்தவரை பாடலாம். 1 2 3. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே, பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே, கவிச்சாரம் தொடுத்தொரு புகழ் மாலை நான் சூட்டுவேன். பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே, கவிச்சாரம் தொடுத்தொரு புகழ் மாலை நான் சூட்டுவேன். இதயத்திலே வாசம் செய்யும் இயேசுராஜனே, என் இதயத்திலே வாசம் செய்யும் இயேசுராஜனே, பரிந்து பேசும் தூயாவி என்னை நடத்திடுமே. பரிந்து பேசும் தூயாவி என்னை நடத்திடுமே. நல்லவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே என்றென்றும், நல்லவரே என் நெஞ்சம் நிறைந்தவரே என்றென்றும், உம்மை அன்றி வேறு யாரை பணிந்திடுவேனே. இனி உம்மை அன்றி வேறு யாரை பணிந்திடுவேனே. நான் ஆடி பாடி நான் ஆடி பாடி நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பல கோடி கோடி புது கவிதை படைத்திடுவேனே. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. நம்ம சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்கான பல சூழ்நிலைகள், காரணங்கள் இருக்கும். நீங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பது காரணம் என்ன தெரியுமா? பாட்டு சூப்பராக தான் பாடுறான் அந்த ஆள், ஆனால் எப்போ முடிப்பான்னு தெரியலையே. இந்த நேரம், டைம் ஃபேக்டர் என் மகிழ்ச்சியை குறைக்கிறது. ட்ராவலிங், அரக்கோணத்துலேருந்து சேலம் வரைக்கும் நின்றுட்டே வந்தேன். அல்லேலூயா நின்றுட்டு வந்து நான் ஆச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பின்ன நான் பட்ட பாடு. ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கேன். ராமன் சொல்லாமா? என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. பவுல் சொல்கிறான், என் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். மகிழ்ச்சியை அல்லது நிறைவை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம், அந்த நிலை, அந்த தகுதி எனக்கு இருந்தால் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு சந்தோஷம் எனக்கு தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற நான் அந்த தகுதியை பெற்றிருந்தால் எவ்வளோ என் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது? தட்டி பறிக்கவே முடியாது. காரணம் என்ன? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ, எவன் சந்தோஷத்தை விழுங்கலாமோ, எவன் ஆசீர்வாதத்தை விழுங்கலாமோ, எவனுடைய நிம்மதியை குலைக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன். அவனா இஸ் சர்ச்சிங் ஃபார் த சான்ஸ்.
வகையை தேடுகிறவன். எவன் வகையை கொடுக்குறானோ அவன் மாட்டிக்கிறான். நான் வகையை கொடுக்க மாட்டேனே, நான் சந்தோஷமா இருப்பேனே. அவன் சொல்லமா, நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே, நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே, பல கோடி கோடி புது கவிதை பாடித்தருவேனே, நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. இப்பதான் எனக்கு கவனிக்கிறாரு. சோத்திரம். சரியா? ஆசீர்வாதம் என்றால் ஏதோ நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஆசீர்வாதமாகவே இருப்பாயின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஐயா பாடுவோம், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 30 வருஷத்துக்கு முன்னால் பாடினாரு. நேத்தான் கேட்டேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு காலையிலும் கேசட்டில் கேட்டேன், அந்த யூடியூப்ல, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நாளைக்கு கேட்க போகிறோம், இன்று முதல் நான் உன்னை. இந்த இன்று முதல் என்னைக்கு? அந்த நாள் எதுங்க? இன்று முதல்னா எதுக்கு? ஆக நான் ஆசீர்வாதமாகவே இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இல்லாதவன் அவன் இன்னைக்குமா நான் ஆசீர்வாதமாகவே இருக்கிறேன். சத்தமா அறிக்கை செய்யுங்களேன், நான் ஆசீர்வாதமாகவே இருக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன். யாரு? நீ. எங்களுக்கு தெரியாது உங்க கதை. ஆக ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், பைபிள் கொண்டு வந்திருக்கிறவர்கள், உங்கள் பைபிளை கொண்டு வந்திருக்கிறவங்க உங்கள் பைபிளை கையை தூக்கி காட்டணும். அண்டை விட்டுனையே முண்டாட்டி கையன்னா அர்த்த பைபிள் இல்லை. வேதம் கை தூக்கி காட்டணும். சரி, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் நேசிக்கிறேன், இது உள்ள வார்த்தைகளை நான் சுவாசிக்கிறேன், ஆகினால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யாராகிலும் ஒரு எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6. இன்டர்நேஷனல் வாசனம், அது மனப்பாடமாக சொல்லி இருக்கணுமே. ஆறு 14. நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க இந்த வசனத்தை வச்சு. நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வாதிப்பு. இந்த பாட்டு எழுதினவர் போன வாரம் ஃபோன் பண்ணார், அண்ணே ஒரு அவசரமாக 25,000 ரூபாய் வேணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. டே, நீ தான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற ஆள், ஆசீர்வதிச்ச ஆள், நீ என்கிட்ட வந்து காசு கேட்குறிய. ஏன்னா சில பேருக்கு பணம் இருந்தால் அது ஆசீர்வாதம், சிலருக்கு பதவி கிடைத்தால் ஆசீர்வாதம், சிலருக்கு நல்லா இப்படி இருந்தால் ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லைங்க. வாசிங்க வசனத்தை. நிச்சயமாக சொல்வது ஆண்டவர், அவர் வாக்களித்து வாக்கு மாறாதவர். அப்ப ஏன்னா எப்படி 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 இப்படியா பெருகவே, அது அவரை பார்த்து சொல்லலாம், எதை பார்த்து சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார், சபிக்கப்பட்டார். ஆனா அவர் சொல்றாரு, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாசி முடிச்சுடுங்க வசந்த. அடுத்த வசனம் படிக்க மாட்டேன் வேணாமா? அது பிடிக்குங்க, அதுக்கு அடுத்த வசனம் உங்களுக்கு பிடிக்காத. ஏன்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அந்தபடியே அவன், யார்? ஆபிரகாம். என்னது? ஐயே, எங்களுக்கு பொறுமல ரைட் நவ், இப்பவே என்னை ஆசீர்வதிச்சிருங்க, இல்லைன்னா கையை விட்டு எடுத்துக்குவேன். நான் சேலத்தில் நானும் டிஜிஎஸ் தினகரனும் செய்தி கொடுக்குறோம். 2 பேரும் கன்வென்ஷன் பிரசங்கர். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே புத்தகம் பண்ணுறோம். ஆராதனை முடிஞ்சு மீட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு வந்தோம். அண்ணன் கேட்டார், என்ன நாராயண், என்ன தம்பி இன்னைக்கு எப்படி மீட்டிங் இருந்துச்சு, செய்தி எப்படி இருந்துச்சு? அண்ணன் சூப்பராக இருந்துச்சுண்ணே, ஆனால் ஜனகத்தான் ஆசீர்வாதமே இல்லாமல் போயிட்டாங்கன்னு. என்னடா சொல்கிறேன்னா, இல்லை முடியும் போது ஒன்று சொன்னீங்களே,
ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவர். நீ எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்ட, இருக்கிற ஆசீர்வாதம் பூரா நீ எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துச்சு. ஜனங்களுக்கு இப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ரொம்ப பேருக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல, அதை பெற்றுக்கொள்கிற வழியும் தெரியவில்லை. அதற்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? பொறுமையாய் காத்திருந்தார். குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைந்து போது காரணம் என்ன? பொறுமையின்மை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொறுமையின்மை. சேலம் ஜங்ஷன் வந்துடுச்சு, நின்றுட்டே தூங்கிட்டேன். அது தம்பி சொல்கிறான் ஒருத்தன், இல்லை சார் இந்த வயசாச்சு எப்படி ஸ்டெடியாக நிற்கிறீங்க, நீங்கள் எப்படி பொறுமையாக நசுக்கிறானுங்க. நான் யாரும் என்ன பண்ணிக்கல, கசந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? என் ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அப்படி நானும் நீடிய சாந்தம் உள்ளவனாக, நீடிய பொறுமை உள்ளவனாக காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த குணமே இல்லை. வீட்டில் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இங்கே ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. சந்தோஷம் சந்தோஷம் தானே? பாடுவீங்களா? சைலண்டாக இருக்கீங்க. இந்த பாட்டு பாட மாட்டீங்களா? பாடுங்க. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் சண்டே மட்டும் ஆராதனை. இப்படியே டக்கு நிற்கணும். காலையிலும் மாலையிலும் சண்டே மட்டும் ஆராதனை. மண்டே இல்லை, டியூஸ்டே இல்லை, வென்ஸ்டே இல்லை, தர்ஸ்டே இல்லை, ஃப்ரைடே இல்லை, சாட்டர்டே கூட இல்லை. திருப்பி சண்டே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் சண்டே மட்டும் ஆராதனை. பாஸ்டர் சர்ச்சை இழுத்து போட்டு இதோட நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம். ஏனென்றால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் ரொம்ப பிஸி. அப்படி என்ன பிஸிங்கிறீங்களா? சுந்தரி சுந்தரி எதிர்நீச்சல். அந்த மாரிமுத்து செத்துட்டானாமே, என்ன கவலை. அன்பே வா வானத்தை போலே. புதுசாக 2 சீரியல் வந்திருக்குதான். நாங்கள் திங்கக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப பிஸிங்க. ஆண்டவருக்கு ஒரு நாள் தான் கொடுப்போம். திருச்சபையே, சமுதாயமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள நீண்ட காலம் பொறுமையாய் காத்திருந்த ஆபிரகாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு தகுதி நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஒரு முறை ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தான். வேண்டாம், உங்களுக்கு விலங்குல தான் சிரிக்கிறீங்க. பல்வலிக்காக ஜெபம் பண்ண சொன்னான். பல்வலிக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. எந்த பல்வலிவா? இந்த பக்கம். அப்படியா? ஆண்டவரே இந்த பக்கம் பல்வலி பத்தாது, இந்த பக்கம் பல்வலி கொடுங்க ஆண்டவரே. என்ன இப்படி பண்ணி? நீ தானே சொன்ன பல்வலிக்காக ஜெபம் பண்ணு. எதுக்கு ஜெபிக்கணும்? பல்வலி. ஆமாம், நமக்கு அதான் தெரியாத. டாக்டர் போகாத டாக்டர்லாம் போனேன், பல்வலி நல்லாகலை. பண்ணாத வைத்தியெல்லாம் பண்ணேன், பல்வலி நல்லாகலைன்னுச்சு. உனக்கு பல்வலி நல்லாவே ஆகாது. ஏன்? போகாத டாக்டர்கிட்ட போச்சான், பண்ணாத வைத்தியம் பண்ணுச்சான். போக வேண்டிய டாக்டர்கிட்ட போயிருக்கணும், பண்ண வேண்டிய வைத்தியம் பண்ணு. இது என்ன பண்ணுது? விளங்குதா? ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் நான் தானே தவிர்த்து பிசாசு உலகம் மனுஷன் ஏமாத்தாதீங்க. நான் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறேன். என்னிடத்தில் என்ன குறை உண்டு? ஆபிரகாமிடத்தில் என்ன இருந்தது, என்ன இல்லை, இடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்த்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லமா? சரியா? சில வசனங்களை நான் சந்தோஷமான நிகழ்வுகள், நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கைத்தட்டி பாட்டு பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். சரியா? ஒரு முந்திரி கொட்ட மாதிரி இருக்கான். நான் கைத்தட்டுற மாதிரி சொன்ன உடனே கைத்தட்டினான். ஒரு முறை நான் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு கிழவி உட்காந்துருந்துச்சு. பஸ்ஸில்
அம்மா வயிற்றுல இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடிச்சோ தெரியல, அது இங்கே இப்படி ஆடுது. இது வளர்ந்து வயசுக்கு வந்து ஒருத்தன் வீட்டில் வாழ போய் அந்த மாமியார் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. சரி இருக்கட்டும், வாழ்த்துக்கள். விளையும் பயிர் முளையில். பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன், டவுன் பஸ்ஸில். என் பக்கத்தில் ஒரு கிழவி உக்காந்துருச்சு. ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்காங்க, கவனமாக இருக்கும். ஒருங்கி மேலே வந்து கடுப்பு ஏற்றுவாங்க. இது ஸ்டெடியாக நின்று இருந்துச்சு. என்னோட வயசான கிழவி. கண்டக்டர் டிக்கெட்னு வந்தான். அந்த கிழவி அம்மனு கோயில் ஸ்டாப்பிங் ஒரு டிக்கெட் கொடுறான்னுச்சு. துட்டு கொடுன்னா கண்டக்டர். துட்டை கொடுத்துச்சு. டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தான். மிச்சம் சில்லறையை கொடுத்தான். கண்டக்டர் போயிட்டான். கிழவி தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டுச்சு. அவன் வந்தான். எதையும் எடுத்து கொடுத்துச்சு. நான் நினச்சேன் சில்லறை அதிகமாக கொடுத்துட்ருப்பானோ, நாணயமான பொம்பளை பேலன்ஸை திருப்பி கொடுக்குறான்னு நினச்சேன். திருப்பி அடுத்த ஸ்டாப்பிங்கில் தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டுச்சு. திருப்பி எதையோ கொடுத்துச்சு. இது அது சில்லறை அப்பப்போ கொடுத்துட்டு எட்டி பார்த்தா ஒரு முந்திரி பருப்பு எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டாப்பிங்கில் இன்னொரு முந்திரி பருப்பு. இப்படியே 5-6 ஸ்டாப்பிங்கில் எடுத்து முந்திரி பருப்பு கொடுத்து எனக்கு தாங்கலை. எனக்கு யாரால் கெட்டேன்னா என் நோரால் கெட்டேன்பாங்க. எனக்கு வாயில் வாஸ்து சரி கிடையாது. நான் சும்மா இருக்க மாட்டேன். எக்கல்வி என்ன எதுக்கு இந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டுட்டு இருக்கிற? உங்கள் பேர பிள்ளைகிட்ட சொல்லி கேட்டுப்பாரு. ஒரு சாக்லேட் ஒன்று இருக்குது, முந்திரி பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், டேஸ்ட்டாக இருக்கும், அதை சாப்பிட்டு நல்லா இருக்கும். என்ன அந்த கிழவி, அதைத்தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதைத்தான் சாப்பிட்டியா? சாக்லேட்டை சப்பி சாப்பிட்டேன், முந்திரி பருப்பு மெல்ல முடியல, அதைத்தான் அவனுக்கு கொடுத்தேன். என்னது முந்திரி பருப்பா? டேஸ்டாக இருக்கும், காஸ்ட்லி, உடம்புக்கு நல்லது, சக்தி, கொலஸ்ட்ராலை ஏற்றி விடும். ஆனால் யார் சப்பி கொடுத்தது? உலகம் நமக்கு பளபளப்பான காரியங்களை காட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி, இதோ பார், உலகத்தின் சர்வ மகிமை இவையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவனுக்கு இதை நான் தருகிறேன் என்று உலகத்தை சுட்டி காட்டினான் பிசாசு. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கே உலகத்தை காட்டினவன் உனக்கு எனக்கு காட்ட மாட்டானா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவான் என்று சொன்னால் மற்ற தந்தையின் அன்பு இல்லை இல்லை இல்லை. எதை ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கள் பெற்றோர் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைத்தார்கள். எங்கள் அம்மா நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னது டாக்டருக்கு? டாக்டர் படிக்கணும், அதுக்கு ஒரு மூஞ்சி வேணும், சிகப்பாக இருக்கணும், தலை நிறைய கறக்கிற முடி வச்சுட்டு இருக்கணும், நல்லா படிக்கணும். கேவலம் எஸ்எஸ்எல்சியோட தாண்ட முடியாமல் போயிடுச்சு என்னால். சரியா? எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க, இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான், ஊருக்கு அடங்க மாட்டேங்கிறான், இவனுக்கு ஒரு கால் கட்டு பொண்ணுன்னு தீர்மானம் பண்ண. என்ன கட்டு? கால் கட்டு போடணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி எங்கள் ஐயர் என் கையில் ஒரு மஞ்சள் கயிறு கொடுத்தாரு. என்ன கட்டு போடுறதுக்கு? கால் கட்டு போடுறதுக்கு. கையில் கயிறை வச்சுட்டு நின்று பார்க்குறேன். கையில் கயிறு, எதுக்கு ஒரு உயிர் நிற்குது. எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. அவ்வளோ ஒன்றும் அழகு இல்லை, கொஞ்சம் சொகப்பாக இருக்கும், அவ்வளோதான். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று வசனம் என்னை குறித்து சொல்லுகிறது. ஒருத்தர் தான் ஆமேன்னு சொல்கிறாரு. ஏன்னா சிலருக்கு சிகப்புனா அழகு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிகப்பு வந்து ஒரு நிறம் தானே தவிர அது அழகு கிடையாது. நாங்கள் கருப்பாக, நாங்கள் அழகர்கள், ஆண் அழகர்கள். சரியா? வீட்டுக்கு போனால் தெரியும் ஒரு அழகு என்னன்னு. சரியா? நான் நிற்கிறேன், கையில் கயிறு, எதிர்க்க உயிர். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. ஏண்டான்னா எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுங்க. முதல் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்த ஒரு தருணம். முதலாக உலக வரலாற்றிலே ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற ஒரு நிகழ்வு. ஆண்டவர் தாம் பிள்ளைய பார்க்குறாரு. இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. யாரு? ஆண்டவர். என்னைக்கு இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு நினைச்சாரோ அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சி சனியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. ஏண்டான்னா அவர் நினச்ச உடனே இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அயர்ந்த நித்திரையாம். என்ன நித்திரை? அயர்ந்த நித்திரைனா என்ன நடந்தாலும் தெரியாது. இவனை தூங்க வச்சுட்டு
ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆண்டவர். அவன் உடம்புல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? எப்படி எடுத்திருப்பாரு? அப்படியா? நம்ம அதெல்லாம் தள்ளி விடுவாங்க பார்த்துக்கிங்கன்னா டிவியில் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே ஓடும். எப்படின்னு தெரியல. அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு. எலும்பு எடுத்திருக்கிறாரு. எப்படி எடுத்திருப்பாரு? ஒன்று உடச்சிருக்கணும், இல்லை அறுத்து இருக்கணும். எப்படி எடுத்தாரோ ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த எலும்பு எடுத்து திருப்பி சதையை வச்சு மூடிட்டாரு. இப்போ முழிப்பு வருது அவனுக்கு. முழிப்பு வந்தவொடனே அவனுக்கு என்ன தெரியணும்? வலி தெரியணும்ல, தெரியல. ஏன்? எதற்கு? அழகாக ஒரு உயிர் நிற்குது. அதை பார்த்த உடனே என் எலும்பின் எலும்பு மாம்சத்தில் மாம்சம் பாட்டு பாடுறான். ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை பார்த்த உடனே பாட்டு பாடுறான்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்களாம் எதுக்கு ஸ்கூல் ஆட்ட போய் நிற்கிறானுங்க? எதுக்கு காலேஜ் பக்கம் போய் நிற்கிறானுங்க? இதுதான் கையில் கயிறு, எதற்கு உயிர். வலி தெரியல சார் ஆதாமுக்கு. அந்த மாதிரி நான் நிற்கிறேன். கையில் கயிறு, எதுக்கு உயிர். என்ன கட்டு போடணும்? கால் கட்டு போடணுன்னு தீர்மானம் பண்ணி எங்கள் ஐயர் என் கையில் மஞ்சள் கயிறை கொடுத்தா காலுக்கும் கழுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் கழுத்தில் கட்டு போட்டேன். வாழைப்பாடி பிள்ளைங்களே, உங்களுக்கும் ஒரு நாள் வரும், ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அவள் கழுத்தில் கட்டாதடா, உன் காலில் கட்டிக்கோ. 47 வருஷம் சர்வீஸு. உங்களுக்கு எத்தனை வருஷம்? 25 வருஷம் சர்வீஸு. இப்பயாச்சும் சொல்கிறேன், அவசரப்பட. கட்டினா அவரை தான் இதுக்கு சொல்லுது. நான் கட்டினா அவரை தான் கட்டுவேன், இல்லை கயிறை கட்டுவேன். கயிறே கட்டு, பெட்டர், இவன் தப்பிச்சுக்குவான். வாழ்க்கையின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொன்னால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் நீடிய பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் சொல்வார், செய்வார். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற பலன், சக்தி இடத்திலே இல்லை என்று சொன்னால் நான் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாரே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாரே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம்.
ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனுக்குள் அடைக்கலம் தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். வெல்லமுள்ளவன் வெல்லனற்றவன், வெல்லமுள்ளவன் வெல்லமில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். எங்கள் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். அந்த ஆசீர்வாத தடைகள், அதில் ஒன்று என்னுடைய பொறுமையின்மை. குடும்ப வாழ்க்கையில் புருஷன் பஞ்சாயத்து 2 பேரும் நடத்துகிற வாழ்க்கையில் முதல்ல என்ன இருக்கணும்? பொறுமையாக. 47 ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்த என் மனைவி போன வருஷம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பொறுமை இழந்து விட்டாள். செத்து போயிட்டான். நவம்பர் 6ஆம் தேதி மரித்து போனாள். ரொம்ப துக்கம், பெரிய நஷ்டம். நான் முகநூரில் இப்படித்தான் பதிவு செய்தேன். நவம்பர் 6ஆம் தேதி என் மனைவியை இழந்தேன். டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் வெள்ளம் வந்து என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் நான் இழந்தேன். ஆனால் இயேசுவை இழக்கவில்லை. அவர் மாத்திரம்தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் கூட ஆசீர்வாதமே எனக்குள்ளே இருக்கும்போது நான் ஏன் ஆசீர்வாதம் வெளியில் தேடுவானே? ஆமென் சொல்லமா? இன்றைக்கு ஆசீர்வாதமாகி ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கையிலே நான் வெளியே தேடுவேன் என்று சொன்னாலே ஏமாந்து போவேன். ஆசீர்வாதம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வாதம் எனக்கு உள்ளே இருக்கும். ஆமென் சொல்லமா? வெளியில் இருந்தால் எவனா பிடிக்கிட்டு போயிடுவான். ஆனால் உள்ளே இருந்தால், நான் ஒரு மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் கூட இந்த பிராமண பொண்ணுங்களாம் வேலை செய்வாளுங்க. அவளுங்க என்ன, உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்கலாம் வரேன்னு சொன்னாங்க. ஏண்டி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படி? அது உள்ளே ஒன்று இருக்குது, அதான் சந்தோஷமாக இருக்கேன். என்ன, நான் வணங்குற கடவுள் உள்ளே இருக்கிறாரு, அதான் சந்தோஷமாக இருக்கேன். நான் தான் கடவுளை வணங்குறோம், எங்களுக்கு சந்தோஷமே இல்லையே. எதை வணங்குறேன்னு கேட்டேன். ஒரு இடத்த சொன்னாங்க. அதாவது இந்த பக்கம் உயிர் கொடுத்த கடவுளுக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? நான் கெட்ட வார்த்தையா சொன்னேன்? மயிர்னு தமிழில் போட்டிருக்கு, நம்மளுக்கு சொன்னால் கெட்ட வார்த்தைங்கிறான். சரியா? இதில் போகிறீங்களே, அது தெலுங்கு மொழி பேசுகிற பகுதி. ஜர்கண்டி ஜர்கண்டி ஒதண்டி ஒதண்டிம்மா. கொஞ்சம் இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் பண்ண நமஸ்காரம் முடியும்மா. ஜர்கண்டி ஒதண்டி நமஸ்காரம் முண்டி. இல்லை அந்த டி ஒன்று சேர்த்துக்கிறீங்களா, அதுக்கு என்னடி அர்த்தம்னு கேட்டேன். ஜர்கண்டி ஒதண்டி சொல்லி அந்த டி மரியாதையான வார்த்தை லாருன்னு சொன்னாங்க. அப்படி அடின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க, அவங்க கோவப்பட்டாங்க. இல்லை நீ அவன் டீன்னு சொன்னான் மரியாதை வார்த்தை, நான் டி சொன்ன கெட்ட வார்த்தையா? புரிந்து கொள்கிற தன்மை இல்லை நமக்கு. எது ஆசீர்வாதம் என்று தெரியவில்லை. உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் ஆசீர்வாதம், இது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்.
நான் கலாத்திய திருச்சபைக்கு பவுல் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்திலே உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று ஊழியக்காரன் நான் கர்ப்பவேதனை படுறேன். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கணும்? எனக்குள்ளே இருக்கணும். இங்கே இருக்கிற ஆண்டவரை தொலைத்து விட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறான். நீங்க கூட பாருங்க, இப்போ வாங்கோ இறங்கி வாங்கோ எங்கள் மத்தியிலே. எப்போ எப்போ வெளியே போனாரு? என்ன மேலே போய் உட்காந்துருக்கிறாரா? அர்த்தமில்லாத பாடல்கள். பெர்மன்ஸ் ஒரு அழகான பாட்டு பாடிக்கிறார், அர்த்தமுள்ள பாட்டு. பாடலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. என்ன ஒரு விசுவாச அறிக்கையா? கைதட்டி பாடுமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆனா பின்னாலே பாடு, இப்போ வாங்கோ இறங்கி வாங்கோ எங்கள் மத்தியில். மேலே போய் உக்காந்துட்டார கோச்சிக்கிட்ட. இப்போ வாங்க இறங்கி வாங்கன்னு கூப்பிடுறேன். தாவீது அழகா சொல்றான், நீ ரீவாய் கொடுத்த பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க. அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆமென் சொல்லாமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறான், நம்மளால் துரத்தி விட்டுறான். ஆண்டவரை போதும், எங்கள் ஆராய்ச்சி முடிஞ்சோடனே நாங்கள் நிறைய பிஸி, நாங்கள் ரொம்ப பிஸி, நாங்கள் வெளியே போகணும், நீ வேலையை பார்த்து போ, முடிஞ்சால் நாளைக்கு வா, இல்லை அடுத்த வாரம் வா. இப்படாகும் இப்போ வாங்கோ இறங்கி வாங்கோ எங்கள் மத்தியிலே. இவன் ஆட்சி விரட்டி விட்டுறான். பரிசுத்தாவின் துக்கப்பட்ட வேலையை பண்ணவே கூடாது. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆண்டவர். நான் தவறு செய்யும்போது வருத்தப்படுகிறார், துக்கப்படுகிறார். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிற மனிதனாக இருந்தா என் பேர் சொன்னா எவ்வளோ இப்போ என் மனைவியை நான் துக்கப்படுத்தினா, என் பிள்ளைகளை துக்கப்படுத்தினா, என் கணவனை துக்கப்படுத்தினால் எவ்வளோ வருத்தமான விஷயம். எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். ஆஹா, உங்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாருமே இதுக்கு ஆமேன்னு சொல்லலை. நானும் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கணும். நீங்கள் ஆமேன்னு சொல்லாதனால் நீங்கள் சண்டை போடாதவர்கள் என்று உங்கள் முகத்தை பார்த்தால் தெரிகிறது. ஒரு முகத்தை பாரு, எல்லாம் சீயோன் குமாரர்கள் அப்படி ஆவிக்குரிய தெளிவு வழியுது. ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து தான் போயிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன். அடிக்கடி சண்டை போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி ஒரு 2 பேரும் ஒத்துக்கிறீங்க, உள்ளதை உள்ளதென்றும். ஏன்னா எனக்கு ஒரு முறை எனக்கும் கோவம் வந்துச்சு. ஏன்டி என் உயிர் எடுக்கிறீங்க? நான் வெளியூருக்கு போனேன்னா செத்து போயிட்டேன்னா என்னை அங்கேயே புதைச்சிருவாங்களே, அப்போ என்னடி பண்ணுவீங்கன்னு கேட்டால் என் மனைவி சொல்கிறா, மாமா நீ எங்கே செத்தாலும் பணம் இங்கே வரணும், நாங்கள் மேலே விழுந்து அழுகணும். என்ன ஆசை? புருஷகாரம் பணமாக வரணுமா, மேலே விழுந்து அழுகணுமா? இதை விட ஒரு கொடுமை என்னடான்னா, அவள் தங்கச்சி என் மச்சினி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறா, அக்கா மாமா இறந்துட்டாருன்னா நான் மேலே வந்து அழுவேன், நீ சந்தேகப்படக்கூடாது. இப்படிப்பட்ட குடும்பம்லாம் நடக்கையா? எல்லாவற்றையும் சகித்து ஆபிரகாமை போல பொறுமையாய் காத்திருந்தால் ஆசீர்வாதத்துக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். சரியா? வாழ்ந்திருக்கவும் தெரியும் பவுலுக்கு, தாழ்ந்திருக்கவும் தெரியும் பவுலுக்கு. எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அவன் சொல்லவா? இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களை பார்த்தா அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கு சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் கண்ணத்தை தட்டு அட ஆசையாக சொல்லுங்களேன்.
கண்ணத்தை தொட சொன்ன இதோட குத்துது பாரு. எவ்வளோ நாள் காத்திருந்துச்சோ தெரியல குத்துறதுக்கு. ஆபத்தான ஆளுங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க குத்திடுவாங்க. சரியா? எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென் சொல்லவா? இப்போ மைனர் இப்போ சொல்லுங்க. நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே, நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே, பல கோடி கோடி புது கவிதை படைக்கிறேனே, நான் ஆடி பாடி ஆராதிப்பேனே. பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே, பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே, பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே, கவிச்சாரம் தொடுத்தொரு புகழ் மாலை நான் சூட்டுவேன். பனித்துளிகளை சுமந்து செல்லும் புதுமலர் போலே. அந்த மாதிரி உங்களுக்கு விளங்குச்சா? பனித்துளிகளை சுமந்து செல்லும் புது மலர் போலே ஒரு பூ. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 தமது படைப்புகளை பார்க்க சொன்னார் ஆண்டவர். பறவைகளை கவனிச்சு பாருங்க, காட்டு மலர்களை கவனிச்சு பார்க்க சொன்னார். இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என் முகம் எப்படி இருக்கணும்? பூ மாதிரி இருக்கு, அழகு. நான் பிறக்கும் போதே ரொம்ப அழகு. அது சிரிச்சு கேவலப்படுத்திருப்பாரு. உண்மையிலே சொல்கிறேங்க, நான் ரொம்ப அழகு. என் அழகை பார்த்து தான் என் மனைவி என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயோ சிரிக்கிறீங்களே, நம்புங்க. அவத்தான் லவ் பண்ணா, நான் பண்ணல. நமக்கு ஒரு கெத்து இருக்கு. சரியா? மகிழ்ச்சி முகத்தில் வெளிப்படணும். ஆமாம் சொல்லாமா? ஒரு முகத்தை பாரு. இஞ்சி தின்ன, ஐயோ சத்தியமா நான் சொல்ல வரலடி, இஞ்சி தின்ன குழந்தைங்கன்னு சொல்ல வந்தேன், அவசரப்பட்டு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கோ. பூவை பார்க்க சொன்னாருங்க. எதுக்கு பூவை பார்க்க சொன்னாரு? இப்போ பூவை பார்க்க சொன்னாரு. பூ எப்படி பார்க்க சொன்னாரு? கவனிச்சு பார்க்க சொன்னார். பார்க்கறதுக்கும் கவனிச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? 2 வேற தானே. பார்க்கறது வேற, கவனிச்சு பார்க்கறது வேற. இந்த பொண்ணை பார்க்குறேன், அழகா இருக்கிறா. கவனிச்சு பார்த்தா மூக்கில் இருக்க அழுக்கு தெரியுது. அப்போ பார்க்கும்போது சில விஷயம் நமக்கு தெரியாது, கவனிச்சு பார்த்தா. இப்போ பூவை பார்க்கலாமா? சின்ன சின்ன மலரே, சின்ன சின்ன மலரே, நீ ஏன் சிரிக்கிறாய்? யாரும் கை தட்டாதீங்க, அதை கவுத்து விட்டுறாங்க. தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றடா, கை மாத்திரம் யாரும் தட்டாதீங்க. சரியா? நாங்கள் 3 பேர் மாத்திரம் தான். சின்ன சின்ன மலரே சொல்லுங்க. சின்ன சின்ன மலரே, நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? சின்ன சின்ன மலரே. வெரி குட். சின்ன சின்ன மலரே, நீ ஏன் சிரிக்கிறாய்? சின்ன சின்ன மலரே, நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? சின்ன சின்ன மலரே, நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? முல்லை சிரிப்பிலே இறை அன்பையே நீ கவிதையாய் தருகிறாய். புது வண்ணத்திலே இதழ் மென்மையிலே மன்னன் சாலமன் மகிமையை கிழிக்கிறாயோ. சின்ன சின்ன மலரே, நீ ஏன் சிரிக்கிறாய்? அந்த பூவை பார்க்குறேன், அந்த அழகு, அந்த மனம், அந்த நிறம்,
அந்த மென்மை யார் தந்தது? எந்த விஞ்ஞானி தந்தான்? தானே படைத்த அந்த மலரை நாம் பார்க்கும்படி சொல்றார். நாங்க பெந்தேகோஸ்து பூவெல்லாம் வைக்க மாட்டோம், ஆனா பிளாஸ்டிக் கிளிப் மாத்திரம் வச்சுக்குவோம். பூவே வச்சுக்க மாட்டாங்க. புடவைலாம் போகிற வெறும் பூ பூவா பூ பூவா தெருக்கு சின்ன சின்ன பாப்பா. சரியா? சின்ன இப்ப சொல்லுங்க, சின்ன சின்ன மலரே 1 2 3 4 1 2 3. சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? முல்லை சிரிப்பீரே இறை அன்பையே நீ கவிதையாய் தருகிறாய். புது வண்ணத்திலே இதழ் மென்மையிலே மன்னன் சாலமன் மகிமையை கிழிக்கிறாய். சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? கதிரவன் உதிக்கையிலே நீ அழகாய் சிரிக்கிறாய். அந்தி மாலை கருக்கினிலே தலை வணங்கி சாய்கிறாய். கதிரவன் உதிக்கையிலே நீ அழகாய் சிரிக்கிறாய். அந்தி மாலை கருக்கினிலே தலை வணங்கி சாய்கிறாய். கதிரவன் மறைந்து காரிருள் சூழ்கையில் மடிந்தே போகிறாய். கதிரவன் மறைந்து காரிருள் சூழ்கையில் மடிந்தே போகிறாய். அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. சின்ன சின்ன மலரே சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? ஒரு நாள் வாழ்ந்தாலும் மன நிறைவுடன் வாழ்கிறாய். உதிர்ந்தே விழுந்தாலும் மன்னன் காலடியில் சாய்கிறாய். ஒரு நாள் வாழ்ந்தாலும் மன நிறைவுடன் வாழ்கிறாய். உதிர்ந்தே விழுந்தாலும் மன்னன் காலடியில் சாய்கிறாய். நந்தவண்ண தோட்டத்தை அடற்பள்ளத்தாக்கினை வாசத்தால் நிறைக்கிறாய். நந்தவண்ண தோட்டத்தை அடற்பள்ளத்தாக்கினை வாசத்தால் நிறைக்கிறாய். அடடா என்ன அழகு வாழ்வே பேரழகு. அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. சின்ன சின்ன மலரே சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? முல்லை சிரிப்பிலே இறை அன்பையே நீ கவிதையாய் தருகிறாய். புது வண்ணத்திலே இதழ் மென்மையிலே மன்னன் சாலமன் மகிமையை கிழிக்கிறாய். சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? பூக்கள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சூப்பராக வாழ்ந்து உதிர்ந்து விழுந்தாலும் மன்னன் காலடியில் விழுந்து விடுகிறது. அந்த காட்டு மலர்களை உடுத்தி வைக்கிற ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டாரா? மலர்களை நேசிக்கிற ஆண்டவர் மலர்களை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் விசேஷமான நம்மை அவர் உடுத்தி வைக்க மாட்டாரா? நம்புறதில்லை. நாம தான் ஆண்டவரை நம்புறதில்லை. அவரை நம்பினால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் சொன்னார் ஆண்டவர். எதுக்கு? ஒன்றுக்கும் ஒரே கவலையாக இருக்குதா? இந்த ஆள் எப்போ முடிப்பான்னு தெரியல, இந்த ஆள் இன்னும் பிரசங்கத்தையே ஆரம்பிக்கல, எப்போ முடிப்பான்? கவலைப்படாதீங்க. சிலர் சொல்லுவாங்க ஆவியான ஏவுற வரைக்கும் பேசுங்க ஆடுவாங்க. ஆவியார் பின்ன தப்பாக ஏவுவார். பாதி பேர் சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. நமக்கு சுகரில் ஒன்றும் கிடையாது. காலை காஃபியில் போய் காஃபி கடையில் சுகர் டபுள் சுகர்னு
நமக்கு சுகர் ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது, என் உடம்புல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், என் ஒய்ஃபு. அவள் இப்போ அந்த ப்ராப்ளம் இப்போ இல்லை. சரியா? சிரிக்கிறீங்க. வீட்டில் எத்தனை ப்ராப்ளம் இருக்குது தெரியல. நிறைய ப்ராப்ளம் உக்காந்துருக்கு. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்குறோம். வெளியே போனால் சொல்லுவீங்களே, வியாசர் லாரன்ஸ் வந்தார், நீ வராமல் போயிட்டியே. அப்படியா? என்ன பிரசங்கம் பண்ணாரு? முந்திரி பருப்பு. அது மாத்திரம் தான் மனசில் நிற்கும். என் இதயத்தை கவர்கின்ற அது என் கவனத்தை ஈர்க்கின்ற காரியங்களை நான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் காட்டு மலர்களை கவனித்து பார்க்க சொன்னார். அவைகள் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவரை உடுத்து வைக்கிற ஒரு பரமபிதா இருக்கார். ஆமென் சொல்லவா? அவர் என்னோடு கூட இருக்க, அவர் தன் வேலையை சரியாக செய்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நான் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவன் சொல்கிறான், நமக்கு பொறுமையே இல்லையே, பொறுமையே இல்லை. ஒரு பொண்ணு சொன்னார்ல, பல்வலிக்கா ஜோமன் சொன்னாலே. நான் கேட்டேன், எதுக்கு பல்வலி வந்துச்சுன்னு கேட்டேன். இது ரொம்ப அவசரம்தான். எங்கள் ஊரில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு மாமியாருக்கும் ஒத்து போகாது. அது கல்யாணம் ஆன புதுசில் மருமகளை அப்படியே வெறுத்தான். நேராக பையன்கிட்ட வந்தான். என்னடா ஒரு புழு பூச்சியை காணோம், 3 மாதம் கல்யாணம் ஆகி, என்னடா ஒரு புழு பூச்சியை காணோன்னா. மாமியார் காரி மருமக வயத்தில் எதை எதிர்பார்க்கணும்? புள்ள எதிர்பார்க்கணும். இவன் எதை எதிர்பார்த்தா? எந்த நேரத்தில் புழு பூச்சிலாம் பிறந்துக்கு தான் புழு தான் நின்று பாவம் அம்மா காரி, எல்லாம் புழு பூச்சி தான் இருக்குது. என் வாழ்க்கை குறித்த கவனம், நான் என் பொறுமையை இழக்கிற சம்பவங்கள் வரும். என் பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் கடவுள் என்ன சொல்ற? நீடிய பொறுமை. நீடிய பொறுமையாரு? குடும்பத்தில் கணவனுக்கு பொறுமை இருக்க வேண்டும், மனைவிக்கு பொறுமை இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பொறுமை இருக்கு. இதனால வீட்டில் குழப்பம், பொறுமையின்மை. அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன், ஏடி பல்வலி வந்துச்சு? உனக்கு ஏன் அந்த கதெல்லாம்? பல்வலிக்கு ஜெபம் பண்ணால் ஜபிக்க வேண்டியதான் பாஸ்ட் கடமை. தசமாவும் கொடுக்கல, வீட்டு வேலைக்காரனா தசமாவத்தை ஜெபிக்கிறதுக்கு. நான் கேட்டேன், டாக்டர்கிட்ட போகிறோம், வயிற்று வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னால் காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாரு. உனக்கு என்ன அந்த வேலை? வயிற்று வலி மாத்திரை கொடுக்கணும்ல, நோய் நாடி நோய் முதல்னு சொல்லுவாங்கள்ல. பல்வலி ஏன் வந்துச்சின்னு கேட்டேன். அவன் அடிச்சாயா? எவன் அடித்தான்? உங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்கிறேன்னா. அவன் தான் அடித்தான். யார்? புருஷங்கார. அவங்ககிட்ட போனேன், ஏன்டா அவளை அடிச்சேன்னு கேட்டேன். நான் எங்கேயும் அடித்தேன், இப்போ வீங்கி போயிருக்கு. அதை கேட்குறீங்களா? அவள் வாயை நீட்டினா, நான் கையை நீட்டினேன், பல்வலி வந்துச்சு. பல்வலி சுகமாகணும்னா எதை கட் பண்ணணும்? நாம் என்ன பண்ணுறோம்? அவன் கை முறிஞ்சு கத்துரு முறிப்பாரா இயேசு நாமத்தை மிதித்து. எத்தனை முறை தான் கையை நீ கட் பண்ணாலும் வாயை கட் பண்ணாத வரைக்கும் பல்வலி வந்துட்டே தான். எவர் ப்ராப்ளம்? ஏன் என் வாழ்க்கையில் ப்ராப்ளம்? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பொறுமை, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை. அற்பமான காரியங்களுக்கு பொறுமை இழந்தவர்களாக இன்னைக்கு அநேகர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நீடிய பொறுமை ஆவியின் கனியிலே அது வாசனை ஒன்று. நீடிய ஒரு இன்னைக்கு பொறுமை இல்லாத எத்தனை குடும்பங்கள், பொறுமை இல்லாதவளை பிரிந்து போன தம்பதிகள், பொறுமை இல்லாதவளை பாஸ்டர் வந்து போன பாஸ்டர் அந்த நாய்க்கு புத்தி சொல்லுங்க. பாஸ்டர் எந்த நாய்க்கு? அவன் தான். பாஸ்டர் அந்த பேய்க்கு புத்தி சொல்லுங்க. பாஸ்டர் எந்த பேய்? உப்பஞ்சாதி. இன்னைக்கு எத்தனை பேய்கள் மிருகங்கள் வீட்டில் வாசம். ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த பையன் வாசல் நின்றுருந்தான். எங்கடா அவங்க அப்பான்னு கேட்டேன். அந்த நாய் எங்கே சுற்றுதோன்னு. நான் வீட்டுக்குள்ளே போனேன், அந்த அம்மாவை பார்த்தேன். பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கிறேன். ஏன்யா? அப்பா எங்கன்னு கேட்டால் அந்த நாய் எங்கே சுற்றுதுங்கிறான். அந்த குரங்கு அப்படி தாயா? இந்த அம்மா இதனால வம்பா போச்சு நின்று இருக்கிற. திடீர் வீடு வாசல் சத்தம் கேட்குது. ஏ கழுதுங்களே, வீடா இது? யாரு? அவரு. தெரிஞ்சு போச்சு நான் வீட்டுக்கு வரல, ஜூவுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை வீடுகள் ஜூவா இருக்கு? ஐயோ இந்த ஆள் நம்ம வீட்டையே சொல்கிறான். இவன்
பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டீங்களா? நமது இல்லங்கள் சமாதானத்தின் நீரூற்றாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தின் பூந்தோட்டமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் வீடு பூந்தோட்டமாக இருக்கு? ஆண்டவர் முதலாக மனிதனை ஆண்டவர் முதலாக மனிதனை படைத்தது ஒரு தோட்டத்திலே. ஆமென் சொல்லாமா? ஏன்? அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு தோட்டத்துக்குள்ள உலாமூதி எப்படி சந்தோஷமா இருக்க முடியுமோ அது போல குடும்பம் ஒரு நல்ல தோட்டமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? என்னை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு பூவாக படைச்சார். நான் சந்தோஷமா இருக்கிறேன். பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். எனக்கு உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். என்னை அலங்கரித்த உடை பறித்தான், இலைத்தழைகளை அணிய விட்டான், தோட்டம் விட்டு ஓட விட்டானே. என்னை தோட்டம் விட்டு ஓட விட்டானே. தீர்மானம் வரைக்கும் சரியா? உங்களை பார்க்கும்பொழுது முதலே சொல்லிட்டு நீங்கள் நல்ல சங்கீதம் தெரிந்தவர்கள், பஞ்சவர்ண கிளிங்க மாதிரி சங்கீத அருவி. சரியா? இப்போ இந்த பாட்டுக்கு இந்த மியூசிக் டீம் மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் நீங்கள் நல்ல மியூசிக் இசையெல்லாம் தெரியுது உங்களுக்கு. அதனால் இந்த பாட்டுக்கு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஸ்வரம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்வரத்தை நீங்கள் திருப்பி சொன்னாலே போதும். சரியா? சொல்கிறீங்களா? ஓஹோஹோ சொல்லுங்க. ஓஹோஹோ ஓஹோஹோ இதுதான் பிஜிஎம். சரியா? நான் பாடும்போது நான் சிக்னல் கொடுப்பேன், மியூசிக் டைரக்டர் மாதிரி சிக்னல் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்? ஓஹோஹோ. மைக் வேற. வாழ்த்துக்கள். சரியா? பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். என்னை அலங்கரித்த உடை பறித்தான், இலைத்தழைகளை அணிய விட்டான், தோட்டம் விட்டு ஓட விட்டாரே. பேமெண்ட்டில் பாதி கட் பண்ண போகிறார் பாஸ்டர். எங்கள் விசுவாசிக்கு வசனம் கற்றுக்குறாரு. ஓ போட வைக்கிற நீ அது ஓ சொல்லுங்க மாமா, ஓ சொல்லுங்க மாமா, அது அவன் சொல்லுவான். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருந்த வாழ்க்கையில கட்டாந்தரையிலே கப்பல் கட்டிய கீழவனை, கட்டாந்தரையிலே கப்பல் கட்டிய கீழவனை. கட்டாந்தரையில் கப்பல் கட்டினால் யாரு? நோவு தான். எப்போ பார் நோவு. நம்ம ஆளுங்க நோட்டீஸ் போடுறாங்க பாஸ்டர், அடிக்கடி போடுறாங்க. குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்க. ஏண்டா ஆரோக்கியமானவனே வரமாட்டாங்க நம்ம கொடுத்துக்க. எல்லாம் நொண்டிங்க, குருடருங்க, ஊமிங்க. என்ன வாழ்க்கை இது? நான் சொல்லுங்கள், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. பாஸ்டர் யாராச்சும் என்ன பார்த்து சொல்கிறாங்களா பத்தியா? சரியா? இப்போ இன்னொரு சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. டூ லேட். நான் ரோசக்காரன், அது முதல்ல சொல்லியிருக்கணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. யார் உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்களோ, யார் உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஏன் எப்படி பொய் சொல்கிறேன்? வாய் திறந்த பொய். சரியா? எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. என் நிலை என்ன?
நான் எப்படி இருக்கிறேன்? என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை? பொறுமையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக நேரங்களில் பொறுமை இழந்து குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்தவர்கள் அநேகம் உண்டு. என் ஒரு முறை எனக்கு கரெக்டாக 9:30 மணிக்கு ஃபோன் வரும். என் மனைவி உயிரோடு இருந்த வரைக்கும் கரெக்டாக 9:30 மணிக்கு 2 கேள்வி கேட்பா. முதல் கேள்வி, வரியா வரலையா? 2வது கேள்வி, சோறு வைக்கணுமா, எனக்கு தின்னுட்டு வரியா? 2 கேள்வியிலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. அவள் மறுத்து விட்டாள். வேறு கேள்வி கேட்பாருமே பேர கிடையாது, யாரும் கேட்க போகிறது இல்லை. ஜாலி ஜாலி ஜாலி, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க பக்கத்தில், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஜி 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 மேஜர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்லா கை தட்டி பாடுமா? 1 2 3 4. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. சரி, ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு சுருக்கமான செய்தியை கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஐயோ, இப்போதான் செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த ஆள். சரி, என்ன பண்ணுறது, இந்த கடிகாரம் ஓடிட்டே இருக்குது. யாராச்சும் ஜபம் பண்ணி ஒரு அற்புதம் நடத்தி அந்த பெரிய முள்ளை நிறுத்திடுங்களேன். நிறுத்த முடியுமா? நம்மளால ஒருத்தன் பாரு, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எப்படா மாறும்? எப்படி மாறும்? சூழ்நிலை மாறுமா? எப்படி மாறும்? இயற்கை அவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுது. மழைக்காலம் மழைக்காலமாக தான் இருக்கு, கோடைக்காலம் கோடைக்காலமாக தான் இருக்கு, பனிக்காலம் பனிக்காலமாக தான் இருக்கு. நீ இயற்கையை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கண்ட்ரோல் பண்ணுற அவர்கிட்ட விட்டுரும். ஆமென் சொல்லாமா? அவர் பார்த்துப்பார். சூழ்நிலையை மாற்ற மாட்டார், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் என்னை மாற வைப்பார். கரங்களை தட்டி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற தடைகள், அதில் ஒன்றை பார்த்தோம். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 1:11. கொஞ்சம் ராஜாத்தே, 53 வருஷம், இது 53வது வருஷம் என் ஊழியத்தில் ஊரை சுற்றி உலகமெல்லாம் சுற்றிருக்கிறேன். வசனம் படிக்க சொன்னால் ஒரு ஆம்பளை படிச்சதா சரித்திரமே கிடையாது. இங்கேயும் பெண்கள் தானா? ஏன் ஆண்களுக்கு இந்த 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 ரோசமே வராதா? எப்படி அவங்களும் கேட்டு பார்க்கலாமா? சரியா? ஆண்களும் படிப்பாங்கம்மா, தான் பிறக்கிறாங்க. சரியா படிச்சிரு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. 1000 எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. சொக்கா 1 2 1000 பொற்காசு ஆச்சு. 1000 எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. சொல்லுங்க, படிங்க. அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா, யார் ஆசீர்வதிக்க போறது? நம்முடைய பிதாக்களின் தேவனாய் கர்த்தரால். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. எனக்கு 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மடங்கு? 1000. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு 1000 மடங்கு வேணும்? ஆமென் ஒரு சொல்லிட்டீங்க. நான் கேட்குறேன், 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார். என்னால் உங்களால் தாங்க முடியுமா? 1000 மடங்கு தாங்க முடியுமாங்க? ஏங்க 3 வேணாங்கிறார் இவரு. 3 வேணாங்கிறாரு. அப்புறங்க 1000 மடங்கு. 1000 மடங்கு அவரால் ஆஸ்வதிக்க முடியும். ஆனால் எப்படி? அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறீங்க? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை நான் 1000 மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? இப்போ எப்படி சார் இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் சத்தமா இல்லையா சொல்லுங்க.
ஓகே, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தியமா உண்மையாக தான் சந்தோஷமா இருக்குன்னு அல்ல சொல்லுங்க. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நெஞ்சில் கையை வச்சு இப்போ நான் உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்ல சொல்லுங்க. வாய் திறந்தா பொய். ஏன்னா உண்மையான சந்தோஷம் எதுன்னு இப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். ஐயா, நம்ம சர்ச்சு பேர் என்ன? ஏசிஏ ஏசிஏ வாழப்பாடி. ஏசிஏ வாழப்பாடி. நான் ஒரு செக் புக் எடுத்து வந்திருக்கிறேன். அந்த செக்கில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு பார்சல் கொடுத்துட போகிறேன். எத்தனை கோடி? அல்லேலூயா. பில்டிங் கட்டிடலாமே. ஆனால் ஒரு கண்டிஷன், வாழப்பாடி ஏசிய சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கு காலையில் திங்கட்கிழமை காலையில் டிஃபன் ஃப்ரீயாக போட்டுடணும், மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீயாக போட்டுடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் போடணும், நைட்டு டின்னர் ஃப்ரீயாக போட்டுடணும். 5 கோடி. செவ்வாய்க்கிழமை போடணும், புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் போடணும். 5 கோடி. சண்டே நான்வெஜ், மட்டன் பிரியமானவர்களுக்கு மட்டன், பீஃப் பிரியமானவர்களுக்கு பீஃப், சிக்கன் பிரியமானவர்களுக்கு சிக்கன், என்ன மாதிரி ஆளுக்கு வெஜிடேரியன். அல்லேலூயா. எத்தனை கோடி? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சு டெய்லி ஃப்ரீயாக சோறு போட்டா வாழப்பாடியில் வேறு எந்த பாஸ்டர் சபை நடத்த முடியும்? எங்கப்பா பாரு, பாஸ்டர் பிரிட்ஸு சர்ச்சுக்கு பாரு. ஏன்? ஓசியில் வாழ் கொடுத்து சோறு போடுறாங்க. ஓசியில் கொடுக்குற இடத்துக்கு நம்ம ஆள் போவான், ஓசியில் காசிக்கே போவான். ஓசியில் சோறு போட்டா காசி ஏசியேக்க போவான் நம்ம. சரியா? ஆனால் ஆண்டவர் 1000 மடங்கு ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? என் அருமையான திருச்சபைகளே, ஆண்டவர் நமக்கு பிடிச்சமான வசனம் ஒன்று இருக்குதுங்க பைபிளில். 5 கொடுப்பாங்க. மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும். மனப்படமா சொல்லணுமே. மத்தேயு 7:7 அப்படி போட்டு பா 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 கற்பூரம் மாதிரி எப்படி டப்புன்னு வெளியே வருது பாரு. கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 6:38 நினைச்சா மனசுக்கு கசகம். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 6:38 நினைச்சா மனசுக்கு கசகம். ரொம்ப கசகம், ரொம்ப கசகம், ரொம்ப 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 கசகம். ஏங்க? கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சுடி. கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சுங்க. கேட்டு கேட்டு ரொம்ப பழகி போச்சு. இப்போ கொடுக்க சொன்னா அதை மனசு ஏற்குமா? மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும். மத்தேயு சுவிசேஷம். ஏண்டன்னா ஆண்டவர் எப்படி கொடுப்பாரோ அமுக்கி குலுக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடி ஆண்டவர் தரணும்னா அது மத்தேயு 7:7 இல்லை. எங்கே இருக்கு படிங்க. 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அமுக்கி குலுக்கி எங்க இருக்கு? கேட்கிற இடத்துல இருக்கா? கொடுக்கிற இடத்துல இருக்கா? நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். அவர் தான் கொடுக்கணும். திருச்சபையை ஆண்டவர் தமது பிள்ளைகளை கேட்கிற இடத்தில் அல்ல கொடுக்கிற இடத்தில் வைக்க விரும்புகிறார். கேட்கிறவன் பிச்சைக்காரன் இல்லை, சின்ன பிள்ளையா இருப்பான். கொடுக்கிறவன் முதிர்ச்சி உள்ளவன், சொந்தத்தை வந்து கொடுக்குறான். நீ கேட்குற பிள்ளையா இருக்க போறியா, கொடுக்குற பிள்ளையா மாற போறியா? என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன்.
மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் இயேசுவே, என்ன கொடுப்பே. தூதனாய் நான் இருந்தாலோ எக்காலம் முழக்கிடுவேனே. பாடுங்க. தூதனாய் நான் இருந்தாலோ எக்காலம் முழக்கிடுவேனே. வனவரன் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு, வனவரன் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்ன கொடுப்பே. ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேன். ஞானியாய் நான் இருந்தாலோ பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு, வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளி அள்ளி தருவதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே. சின்ன பிள்ளை போல் இருந்தாலோ ரெண்டு மீனோடு அப்பம் கொடுப்பேனே. சின்ன பிள்ளை போல் இருந்தாலோ ரெண்டு மீனோடு அப்பம் கொடுப்பேனே. சொந்தம் என இயேசுவுக்கு எனக்குள்ளதெல்லாம் தந்த பின்னே, சொந்தம் என இயேசுவுக்கு எனக்குள்ளதெல்லாம் தந்த பின்னே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே இயேசுவே, எல்லாமே இயேசுவே, என்னை கொடுப்பே என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை கொடுப்பே. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர் செஞ்ச அற்புதம் சொல்கிறான்னா, 5 அப்பம் 2 மீன் 5-6 பேர் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? எங்கள் பிள்ளைங்களாம் சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், நாங்கள் மட்டும் 3 வேளை மூக்க பிடிக்க திம்போம். இயேசுதாத செஞ்ச அற்புதனால இவனுக்கு எங்கே தான் புத்தி தீனி பண்ணார். அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 ஆண்கள் தவிர பெண்கள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 15000 பேர் சாப்பிட்ருக்காங்க. இதில் எது அற்புதம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எது அற்புதம்? 5000 ஆண்கள் வந்திருக்கிறார்கள், அவள் தவிர பெண்கள் சிறு பிள்ளைகள். இப்போ மாதிரி அப்போ ஃபேமிலி பிளானிங்லாம் கிடையாது. கொஞ்சாதிகளும் ஜாஸ்தி, புள்ள குட்டிகளும் ஜாஸ்தி. யாக்கோபுக்கு எத்தனை பசங்க? பொண்ணை ஏன் விட்டுறீங்க? மொத்தம் 13. என் மகள் நவம்பர் 13ஆம் பிறந்தா. என் ஒய்ஃபோட அக்கா பசங்க அவளுக்கு பேய் குழந்தைன்னு பேர் வச்சிட்டானுங்க. ஏன்னா 13ஆம் பிறந்தாலாம், அதனால் பேய் குழந்தைன்னு வாழுங்க. அப்போ நிறைய பிள்ளைகள் ஆகினாலே அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு 3 நாள் கன்வென்ஷன், 3 நாள் பிரசங்கம், தொடர்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு.
எவனை சாப்பாட்டை பற்றி கவலை. ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வச்சிங்கன்னா ரொம்ப செலவு பிடிக்கிற விஷயம் இது அதான் சாப்பாடு தான். ஆனால் 3 நாள் கன்வென்ஷன் வந்துருக்கு, எவனுமே சாப்பாட்டை பற்றி கவலைப்படலை. ஒரே ஒரு தாய் மாத்திரம் தன் பிள்ளைக்காக கவலைப்பட்டிருக்கிறாள். ஒரே ஒரு அன்பான தாய், டேய் தம்பி, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் பிரயாணம் பண்ண முடியாது, இயேசுநாதன் ஒருத்தர் வராராம், அவர் மேசியான்னு கேள்விப்பட்டேன், அவர் வாயில் வருகிற வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயில் வருகிற வார்த்தைகள் பிழைப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ சின்ன பிள்ளைடா, நீ பால் மனம் மாறாத பச்சிலம் பிள்ளை, பசி தாங்க மாட்டேன், ஆகினாலே ஒரு 5 ரொட்டி 2 என்னது தெரியாம தான் கேட்குறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் சரியாக கவனிக்கிறீங்களா? மொத்தம் எத்தனை நாள் மீட்டிங்? 3 நாள். 3 நாளும் கையில் 5 ரொட்டி 2 மீன் துண்டை வச்சுக்கிட்டு அந்த பொட்டலத்தை கூட பிரிக்காமல் இருந்திருக்காரு அந்த பையன். 3 நாள் அந்த மீன் தாங்குமா? அப்படியெல்லாம் அந்த தாய் எப்போ அதை சமைச்சிருக்கணும்? 3 நாளைக்கு முன்னாடி. அப்போ எப்போ அதை வாங்கியிருக்கணும்? அதுக்கும் முன்னாடி. கிட்டத்தட்ட 5 நாட்கள் வரைக்கும் அந்த மீன் கெட்டு போகாமல் இருக்குதுறான்னா அதுக்கு பேர் மீன் இல்லை, கருவாடு. கறி குழம்பு மீன் குழம்பு வாசத்தை கூட என்ன பண்ணிடலாம், ஆமிக்கலாம். ஆனால் கருவாடு வாசனையை ஆமிக்கவே முடியாதையா. மணக்க மணக்க 5 ரொட்டி 2 கருவாட்டு பொட்டலத்தை கையில் வச்சுக்கிட்டு 3 நாட்கள் இந்த பிள்ளை அதை பிரிக்கவில்லை. காரணம் என்ன? ஆண்டு வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இந்திய தேசப்பிதான் சொல்லப்படுகிற காந்தியை மயக்கின அந்த வார்த்தைகள், வசனங்கள், மலை பிரசங்கம் என்று சொல்வார்கள். அந்த மலை பிரசங்கத்தில் மயங்கி போய் அந்த சின்ன மடலை தன் பொட்டலத்தை பிரிக்கலை. ஆனால் நடந்தது என்ன? வெறுங்கையா வீசிட்டு வந்தவனுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போனான். ஆனால் பொட்டலத்தை எடுத்துட்டு வந்தவன் வெறுங்கையா வீட்டுக்கு போனான். எது அற்புதையா? இவ்வளவு பெரிய அற்புத காரணமாக அந்த சின்ன பிள்ளை வெறுங்கையா போனான். அவன் வெறுமையாக போகவில்லை, அவனுடைய வசனத்தாலே நிரப்பப்பட்டவனாக போனான். எது முக்கியம்? எது முக்கியம்? மீனு ரொட்டியா? மீனு ரொட்டியா? எது அற்புதம்? இன்னைக்கு அற்புதம் 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 சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எது சார் அற்புதம்? இவ்வளவு பெரிய அற்புதத்துக்கு காரணமானது அந்த சின்ன சிறு பிள்ளை அவருடைய வசனத்தினாலே நிரப்பப்பட்டவனா திரும்பி போனான். உலகமெல்லாம் அவனை பற்றி பேசுது. நீ எப்படி இருக்க போற? அற்புதத்தை 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்ற ஆளா இருக்க போறியா? அது கொடுக்கிற பிள்ளையாக மாற போகிறாயா? 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்ற ஆள் இல்லை நான், அது இயேசுக்கே கொடுக்கிற ஆள். ஆமென் சொல்லமா? எது அற்புதம்? எது ஐஸ்வர்யம்? எது மகிழ்ச்சி? எது மன நிறைவு? இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ அதை விட 1000 மடங்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லமா? God wants us to be richest people. மகிமையின் ஐஸ்வர்யம் என்று திருமறை சொல்லுது. பாக்கெட் நிறைய பணம் இல்லை. ஐயோ, நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய மாளிகை நான் ஒரு முறை பார்க்க இருந்துச்சு. ஐயோ, எலிசபெத் மகாராணி மாளிகை அரண்மனை நான் பார்த்துருக்குறேன். இந்த அம்மா அரண்மனை நான் பார்த்தேன். எலிசபெத் மகாராணி கூட அப்படி சொகுசாக வாழ்ந்தது இல்லை. ஆனால் என்னாச்சு? அடக்கம் பண்ணுறதுக்கு சொந்தமாக 6 அடி நிலம் இல்லை, பீச்சில். எது ஆசீர்வாதம்? பளபளப்பான வாழ்க்கையா? உலக சிநேகம் கடவுளுக்கு விரோதமான பகை என்பதை மறந்துவிட்டு இந்த உலகம். நீ சொல்றான் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் எங்க துளுத்துச்சு? இந்த துளுத்தவங்க யார் நாளிலே சொல்லுங்க. நீ கீழாகாமல் அப்படி மேலாக என்ன தசமாவத்தை கொட்டி ஆலயத்தை வேற கட்டி இருக்கணுங்க. நீ வாழாகாமல் எங்க தலையா வரும்? எது ஆசீர்வாதம்? இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ அதை விட 1000 மடங்கு. அப்படியானால் இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா தான் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க நான் அழகாக தான் இருக்கிறேன், அது ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்களே? அப்படியானால் என்னை குறித்து 3 பேர் சாட்சி சொல்ல முடியும்.
என்னை குறித்து நானே சொல்ல முடியும், 90 விழுக்காடு பொய்யாக இருக்கும். என்னை குறித்து மற்றவர் சாட்சி சொல்வார்கள், பாதி உண்மையாக இருக்கும், பாதி பொய்யா இருக்கும். என்னை குறித்து ஆவியானவர் சாட்சி சொன்னால் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கும். அப்படியானால் என்னை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க அதை உபாகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். என்னது? உங்களை பெருக பண்ணினார். இவர் மாதிரி சான்ஸே இல்லை. என்னத்தான் உரசினாலும் அவர் மாதிரி நானே ஆகவே முடியாது. என் மனைவி சொல்லிட்டா, நீ கணக்கவே மாட்டேன்னா. ஏண்டி? உச்சந்தருந்து உள்ளங்களுக்கு வேணை பிடிச்சிருக்குண்ணா. எனக்கு என்ன பிடிச்சிருக்கான்? வேணை பிடிச்சி நான் கணக்கவே மாட்டேன். எனக்கு தேவை, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் ப்ராப்ளம் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா என் மனைவி விஞ்ஞானி. ஒரு முறை ஜண்டுவாம் இருக்காடின்னு கேட்டேன். என்னது? புருஷங்காரன் ஜண்டுவாம் இருக்கான்னு கேட்கலாம். கொஞ்சம் அது என்ன சொல்லணும்? இருக்குது இல்லைன்னு. அவள் எதுக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன், இடுப்பு வலிக்குது, தேய்ச்சி விடணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் அது என்ன சொல்லணும்? காட்டுங்கோ, தேய்ச்சி விட்றேன்னு சொல்லணும். இல்லது இந்தாங்கோ, தேய்ச்சிக்கோன்னு சொல்லணும். அவள் சொன்னா பாருங்க, பாரதத்தை விருது கொடுக்கணும் அவளுக்கு. உனக்கு இடுப்பே இல்லையே, எப்படி இடுப்பு வலி வரும்னு கேட்டா. எவ்ரி ப்ராப்ளம் அஸ் எ ரீசன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்குது. அவன் சொல்லவா, என் பிரச்சனையை காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் அதை நான் தீர்த்துருவேன். சரியா? எல்லா பிரச்சனையும் காரணத்தை வச்சுருக்கிறோம். ஏனென்று சொன்னால், என்னை குறித்து நான் நினைப்பதல்ல, என்னை குறித்து மற்றவர் சொல்வதல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர், ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். சொல்றார். நீ அப்படி 10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் கொஞ்சம் வந்தே பாரத் மாதிரி போவாது, நிதானமா சேலம் எக்ஸ்பிரஸ் மாதிரி மெதுவா வாழைப்படையில் நிற்கிற மாதிரி. இதோ இந்நாளில் நீங்கள் இந்த நாளில் எப்போ? இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல. என்னது? வானத்து நட்சத்திரங்களைப் போல. யாரு? நான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நான் வானத்து நட்சத்திரம். நட்சத்திரம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? நம்மளாம் யாரு? இந்த ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு. ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்றாரு? நீ சூப்பர் ஸ்டாருங்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், நீ குரங்கு. என்னை பார்த்து சூப்பர் ஸ்டார் சொல்ற ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. இப்ப நான் சூப்பர் ஸ்டாரா இருந்தா 1000 மடங்கு அதிகமான சூப்பர் ஸ்டாரை நான் அவரோடு கூட இருக்க போகிறேன். சரியா? ஜீவேஜ். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. ஆக என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை எங்கே வைத்திருக்க விரும்புகிறார், நான் எங்கே இருக்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ தான் முடிக்க போறியா? சரி, நான் எப்படி இப்போது இருக்க வேண்டும்? வாசியுங்கள். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10, 11. ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர்தான் என் ஆதாயம். சுயநீதி உடையவனாக இராதபடி கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் ஏதோ ஒன்று வருகிறது. அவர் கொடுக்கிற நீதியை உடையவனாக இருந்து நம்பர் ஒன்
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்குள்ளே கிறிஸ்து. ஆமென் சொல்லவா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினாலே எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நடத்துவார். யோபை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர். ஆமென் சொல்லவா? யோபுக்கு வந்த நெருக்கடிகளிலே, நெருக்கங்களிலே அவனோடு கூட இருந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆக எப்படியாயிலும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படிக்கு, நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற சுயநீதி உடையவனாயிராதபடிக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அடுத்தது, அவரையும் அவரால் கிடைக்கின்ற உயிர்த்தெழுதலின் வல்லமை. கிறிஸ்தவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? மரித்தவர்கள் உயிரோடு போயா? கிறிஸ்தவம் செத்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்களா? என் மனைவி நவம்பர் 6ஆம் தேதி இறந்துட்டா, 7ஆம் தேதி அடக்கம் பண்ணோம். அடக்கம் பண்ணும்போது அந்த கடைசியில் என்ன படம், என்ன மண், 3 மண்ணா மண் போடுவாங்களே, அப்படி அந்த நண்பர் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயா நீங்களும் மண் போடுங்க. நாங்கள் எதுக்குன்னு இல்லையா, 3 மண் போட்டேன்யா. எதுக்கு? கிறிஸ்தவம் கூட பண்ணுறாயா? எதுக்கு 3 மண்ணுன்னு கேட்டேன். பிதாவுக்கு ஒரு பிடி, குமாரனுக்கு ஒரு பிடி, பரிசுத்தாவினுக்கு ஒரு பிடி, 3 பிடி, 3 பேர் உள்ளே போட்டு போயிச்சிருவாங்க. இவனுங்க என்ன பிரயோஜனம்? நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவா என்று ஆண்டு சொல்லிட்டு பிறகு நான் ஏன் கவலைப்படணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 7ஆம் தேதி என் மனைவி அடக்கம் பண்ணினேன். இதுவரைக்கும் நான் அந்த கல்லறை கூட போய் நான் பார்க்கல. எனக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறாள். அவர் இங்கே இல்லை, அவள் இலைப்பாரி கொண்டிருக்கிறாள். ரொம்ப பேர் பயப்படுறாங்க, சாவுனா என்னன்னு. நான் சொல்கிறான், நான் எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அப்புறம் அவருடைய பாடுகிற ஐக்கியம். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், நாம் பாடுபடக்கூடாதா? நாம் அநேக உபத்திரவ வழியாகத்தான். இயேசு கிறிஸ்து பாடுபட்டதினாலே பாடுபடுகிற நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டிட்டார் சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிற தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசியின் லட்சியம் எதுவாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய எக்கால சத்தம் தொடிக்கும் பொழுது, தேவத்துடைய எக்கால சத்தம் தொடிக்கும் போது, மகிமையோடு கூட என் ஆண்டவர் வரும்பொழுது நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், அவர் மூலமாக வருகிற விசுவாசம் எனக்கு என்ன கொடுக்கும்? 2 வசனம் நான் முடிக்க போறேன். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். 12:1 சீக்கிரம் வாசிங்க. என்னது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து என்ன உட்காந்துருக்குது? மேகம் உட்காந்துருக்கு. இதெல்லாம் மேகம். இந்த மேகம் இருக்க, அந்த மேகம் பார்க்கும்போது தான் பயமாக இருக்கும். நான் சுவிட்சர்லாந்து போகும்போது அங்கே இந்த ஆல்ப்ஸ் மலை மேலே ஏறினேன். மலை மேலே ஏறும்போது மேகம் கீழே இருக்கும், இதை தாண்டி போகும் மேகம். மேகம் பயமுறுத்தும், ஆனால் ஒன்றுமே செய்யாது. ஆமென் சொல்லாமா? நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம சூழ்நிலை நம்ம பயமுறுத்தும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். மேகம் பண்ண திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்பர் 1 பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிடு. வாட்ஸ் த ப்ராப்ளம்? பாரம். பாரம் அழுத்தம். குடும்ப பாரம், உடல் நலன், சூழ்நிலைகள், நண்பர்கள், ஏமாற்றுகிறவர்கள். எவனாச்சும் பொய் உண்மை சொல்கிறேன் பார்த்தியா? நான் பொய்யே பேச மாட்டேன், என் வாயில் பொய்யே வராது. ஏனென்றால் எனக்கு 24 வயசு ஆகிறது. ஐயோ,
தாங்கலடா சாமி, பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பகிரங்கமாக எங்கள் சர்ச்சில் பொய் சொல்கிறானே. எத்தனை வயசு எனக்கு? 24 நான் நினைக்கிறேன். என் பொண்டாட்டி 74ன்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் பார்க்க அப்படி, என் பார்வை இப்படி. இது வரைக்கும் எனக்கு தலைவலி திருகொலி வந்ததே கிடையாது, டயர்டு வந்ததே கிடையாது. ஜாலியாக தான் இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இழப்புகளை ஏற்கிற மனநிலை பெற்றிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் வரும்போது நான் அவரை சந்திப்பேன், என் மனைவியை சந்திப்பேன், நாம் சாக கொடுத்த அனைவரையும் பார்ப்போம் என்கிற கிறிஸ்துவின் நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த தகுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், பாரம் என்னை நெருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என் விசுவாசத்தை துவக்குபவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஒரு முறை அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் விசுவாசியாக, ஒரு கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, தாயாக, தங்கையாக, மாமனாராக, மாமியாராக, நாத்தனாராக அநேக பொறுப்புகளை தந்து வைத்திருக்கிறாரே. அப்போ எனக்கு பாரம் வரத்தான் செய்யும், பாவம் நெருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளை தள்ளிவிட்டு நான் யாரை பார்த்து ஓட வேண்டும்? இன்றைக்கி ஆண்டவரை பார்க்காதபடிக்கு உலகத்தை பார்க்கிறபடினாலே நாம் கீழே நமக்கு நாம் பெற வேண்டிய 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை எழுந்து கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த ஆசீர்வாதம் இங்கே தான் இருக்குது. ஆமென் சொல்லவா? என் கூடவே வருது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மைகளும் கிருபைகளும் என்ன தொடரும்னா முன்னாலே பின்னாலேயா? தொடரும்னா முன்னாலே பின்னாலேயா? பின்னாடி. அப்போ நமக்கு தேவையான நன்மை கிருபை எங்கே இருக்கு? நாம் என்ன பண்ணுறோம்? இப்படி திரும்பி பார்க்குறோம், திருப்பி இங்கே வந்துடுது திரும்பி. ஆக அந்த நன்மை கிருபை என்னை தொடர வேண்டும் சொன்னால் நான் யாரை பார்த்து போகணும்? என் விசுவாசத்தை துவக்குபவரும் அவரை எங்கே பார்க்கலாம்? எங்கே பார்க்கலாம் சொல்லுங்க? இயேசு எங்கே பார்க்கலாம்? ஏதாவது குறிஞ்சு பாருங்க. எங்கே எப்படிங்க பார்க்க முடியும்? நான் முகமுகமாய் அவரை சந்திக்க போகிறோம். ராமன் சொல்லமா? எங்கே 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 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட உயிரோடு உயிர்த்தெழுதலோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். யாரோடு கூட இருப்போம்? எப்பொழுதும் இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை. ஆமென் சொல்லாமா? நல்ல சத்தமா? அல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன், கிறிஸ்துவுக்குள் மற்றவர்களை பார்ப்பேன், எனக்கு அன்பானவரை பார்ப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் எழுச்சி நிற்கலாமா? என்னுடைய விசுவாச அறிக்கை, என் விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஓட்டத்தின் முடிவிலே அவரை நான் பார்க்க போகிறேன். அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாக பார்க்க போகிறேன். அதற்கான தகுதியை இயேசு கிறிஸ்து ஏசிய திருச்சபை வாழ்ப்படி மக்களாகிய நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை பெற்றவர்கள் தைரியமா ஓடலாம். 2024 மாத்திரமல்ல, நம்ம மரண பரியந்தம் ஆண்டு வருகிற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. மேகமே வெண்மேகமே என்
ஆண்டவர் ஒரு நாள் உன்மேல் அமர்ந்து இறங்கி வந்திடுவார். நான் பறந்து சென்றிடுவேன். மேகமே வெண்மேகமே ஆண்டவர் ஒரு நாள் உன்மேல் அமர்ந்து இறங்கி வந்திடுவார். நான் பறந்து சென்றிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடினவர்களாக மிகுந்த பயபக்தியோடு கூட என் வாழ்க்கை ஒரு போராட்டம், ஒரு ஓட்டம், அதை நல்ல போராட்டம் என்று பவுல் சொல்லுகிறார். என் வாழ்க்கை நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல போராட்டத்தில் மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷம், சாட்சியுள்ள வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, வேதவசன பயிற்சி, இவைகள் நிறைந்திருக்கிற மகிழ்ச்சியான குடும்பம். என் குடும்பம் ஒரு ஆசீர்வாத தோட்டம். என் குடும்பம் மகிழ்ச்சியான நந்தவனம். அநேகரை இளைப்பார பண்ணுகிற பேரீச்ச மரங்கள் நிறைந்த ஒரு நீரூற்று நிறைந்த தோட்டம். அநேகர் என்னிடத்தில் வருவார்கள். அநேகருக்கு நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன். நான் பேசும்போது கிறிஸ்துவின் கிருபையுள்ள வார்த்தைகளை வாயிலிருந்து வரும். நான் மற்றவர்களை பார்க்கும்போது என் கண்களிலிருந்து கிருபை வெளிப்படும். என் பேச்சில் கிருபை வெளிப்படும். என் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் வெளிப்படும். அதை கண்டு அநேகர் ஓடி வருவார்கள். சகோதரரே, இந்த சந்தோஷம் எப்படி, இந்த ஆரோக்கியம் எப்படி? நான் சொல்லுவேன், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. அவருடனே நான் எழுந்ததினாலே அவரது சாயல் அணிந்திடுவேன். அவருடனே நான் எழுந்ததினாலே அவரது சாயல் அணிந்திடுவேன். அவர் அமர்ந்திருக்கும் மேலான இடத்தில் அமர்வதையே மனம் நாடிடுவேன். அவர் அமர்ந்திருக்கும் மேலான இடத்தில் அமர்வதையே மனம் நாடிடுதே. மரணமே உந்தன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உந்தன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள் என்று சிலாகிக்கிறவர், எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி ஆண்டவரே. நாங்கள் வானத்தின் நட்சத்திரங்கள் போல பிரகாசமாக இருக்கிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் ஏனோ அந்த பிரகாசத்தின் மேலே சந்தேகம் என்கிற நிழல் படிந்து இருக்கிறது. அவிசுவாசம் என்கிற தூசி படிந்து இருக்கிறது. கோபம் அங்கே நிழலிட்டு இருக்கிறது. அது மூர்க்கமாக மாறுகிறது. எங்கள் சாட்சியெல்லாம் கெட்டு போகுது. எங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அநேகர் பார்க்க முடியலை. நீ எல்லாம் கிறிஸ்தவனா என்று கேட்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை மாறி போச்சு ஆண்டவரே. 2023 நாங்கள் சுமந்த காயங்கள், காரணமில்லாத காயங்கள், நாங்கள் சுமந்த தோல்விகள், அது அவசியமில்லாத தோல்விகள். நாங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெற்றி பெறுகிறவர்கள், ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் அடியார்கள். எப்பொழுதுமே எங்கள் வாழ்க்கையில் வெற்றி, அந்த வெற்றியை பெற்றவர்களாக, வெற்றியை அநேகருக்கு பெற்று தருபவர்களாக, அந்த அநாதி சிநேகத்தை எங்களுக்கு தருகிற, ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு பின்னாலே நாங்கள் வெற்றிகரமாக பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். இனி எங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா